IPL 2026 one of the biggest trade. Sanju Samson to CSK trade, Donovan Ferreira to CSK trade எல்லாத்துக்குமே எண்டு கார்டை போட்டாங்க. எஸ் கைஸ், இவனால சிஎஸ்கே சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ண போகிறோம், டானோவன் ஃபெரேரா ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆசையை காட்டி சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்கை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன நடக்குது இங்கேருந்து? உண்மையாலுமே சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ரேட் நடக்கிறதுக்கான சான்ஸே இல்லையா? இதை பற்றி இந்த கம்ப்ளீட் டீட்டெயிலில் பார்த்துடலாம். அண்ட் கைஸ், சஞ்சு சாம்சன் டானோவன் ஃபெரேராலாம் சிஎஸ்கேக்கு இல்லை அப்படின்னா சிஎஸ்கேவுடைய அடுத்த பிளான் எதுவாக இருக்க போகுது? ட்ரேடில் சம்பவம் பண்ணாமல் முடிய போன சிஎஸ்கே ஆப்ஷனில் போய் தரமான சம்பவம் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கா? சிஎஸ்கேவுடைய அடுத்த மாஸ்டர் பிளான் எதுவாக இருக்க போகுது? இதை பற்றி இந்த கம்ப்ளீட் டீட்டெயிலில் பார்த்து நமக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் கன்ஃபார்ம். IPL 2026 ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ட்ரேட் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ட்ரேட் தான் இருக்க போகுது. சேட்டா இன் சிஎஸ்கே கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஆசையை வளர்த்துட்டே இருந்தோம். அண்ட் இது ஆக போது கன்ஃபார்மாக தான் இருந்துச்சு. பட் சிஎஸ்கே சொன்ன ஒரு விஷயம், ராஜஸ்தான் சஞ்சு சாம்சனை சிஎஸ்கேக்கு ட்ரேட் பண்ணல. எஸ் கைஸ், சஞ்சு சாம்சனுக்காக இதர் ருத்துராஜ் தூபே ஆர் ஜடேஜாவை கொடுங்க அப்படின்னு சொல்லி ராஜஸ்தான் ஃபஸ்ட்டாக சிஎஸ்கே கிட்ட அப்ரோச்சை வச்சாங்க. இன்ஃபேக்ட் சிஎஸ்கே தான் சஞ்சு சாம்சன் லேண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருந்த ஒரு பிளேஸாக இருந்துச்சு. அண்ட் அப்போது இன்கேஸ் பிளேயர் டு பிளேயர் டீல் நடக்கலனாலுமே ஆல் கேஷ் டீலாக நடந்து முடிக்கிறதான சான்சஸுமே அதிகமாக இருக்குது. எங்கேயுமே ட்ரேட் ஒத்து போகலன்னா சிஎஸ்கே கூட ட்ரேட் நடத்தி முடிச்சிக்குவாங்க ஆர்ஆர் அப்படின்னு இருந்தோம். அண்ட் இப்போ கூட ரீசெண்டாக கைஸ் ரவீந்திர ஜடேஜாவை கொடுங்க அப்படின்னு சொல்லி சஞ்சு சாம்சனுக்காக டிமாண்டை வச்சாங்க ஆர்ஆர். பட் அதை கூட சிஎஸ்கே கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணி போட்டாங்க. ஸோ இதனால சிஎஸ்கே அவங்களே கொஞ்சம் இறங்கி போய் ரச்சின் ரவீந்திராவை கொடுக்குறப்பா நீங்கள் சஞ்சு சாம்சனை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆர்ஆர் கிட்ட ஒரு ட்ரேட் அப்ரோச்சை வச்சிருக்கிறாங்க. அண்ட் ராஜஸ்தான் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளாம் நம்பிட்டு இருந்தா, இல்லை கைஸ் ராஜஸ்தான் அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க, எங்களுக்கு ரவீந்திர ஜடேஜா தான் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி. இதுக்காக சிஎஸ்கே ஒரே ஆன்சர், ரவீந்திர ஜடேஜாவில் கொடுக்க முடியுது, எங்களுக்கு சஞ்சு சாம்சனை வேணாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணி போட்டாங்க கைஸ். சிஎஸ்கே முடியாது அப்படின்னு சொல்கிற ஒரே வேர்டுக்காக சஞ்சு சாம்சன் இப்போது சிஎஸ்கேல இல்லை. இல்லைனா இன்ஃபேக்ட் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ரேட் எப்போவோ நடந்து முடிஞ்சிருக்கும். பட் கைஸ், சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே ரேட் தான் நடக்கலைங்க. பட் சஞ்சு சாம்சன் டு டெல்லி கேபிட்டல்ஸ் ட்ரேட் இஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க அப்டேட்ஸ் வருது கைஸ். டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து யாரை கொடுக்க போகிறாங்க சஞ்சு சாம்சனுக்காக ராஜஸ்தானுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸை கொடுக்க போகிறாங்க. ஜஸ்ட் ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸை மட்டும் கொடுக்காம இன்னொரு அன்கேப்டு பிளேயரை ராஜஸ்தான் டிமாண்டை வச்சுன்னு இருக்காங்களாமா. அந்த 2 பிளேயரை தூக்கிட்டு போயிட்டு ராஜஸ்தான் அண்ட் சஞ்சு சாம்சனை டெல்லிக்காக ட்ரேடப் பண்ணி முடிக்க போகிறாங்க. பட் கைஸ், சிஎஸ்கே ஃபேன்ஸ் இங்கே சஞ்சு சாம்சன் இனிமேல் எக்ஸ்பெக்டே பண்ண முடியாதா நம்ம டீமில் அப்படின்னா? இல்லை கைஸ், இங்கே தான் வரப்போது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். என்ன அப்படின்னா, ராஜஸ்தான் இந்த ட்ரேடை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸுமே இருக்குது. பிகாஸ் கைஸ், அவங்க ஒரு அன்கேப்டு பிளேயரை கேட்டுன்னு இருக்காங்களா டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்டேருந்து. அந்த பிளேயர் யார் அப்படின்னு தெரியல. பட் எல்லாம் பார்க்கும்போது யார் அப்படின்னு தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் போரல் அப்படின்னு தான் தெரியுது. அண்ட் கைஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் எங்களால் அபிஷேக் போரலை கொடுக்க முடியாது, ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸை தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அபிஷேக் போரலை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி. அண்ட் இன்னுமே ஆர்ஆர் கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வரல. ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸே ட்ரேட் பண்ணிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி. பட் கைஸ், இங்கே இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸோட வேல்யூ 10 crores இருக்குது, சஞ்சு சாம்சனோட வேல்யூ 18 crores இருக்குது. சஞ்சு சாம்சன் டெல்லிக்கு வரார் அப்படின்னா 18 crores ஒர்த் பிளேயர் டெல்லியிலேருந்து ஆர்ஆருக்கு போனோம் அப்படின்னு பார்த்தா இன்னும் 8 crores இங்கே டிஃப்ரென்ஸ் ஆகுது. ஸோ அதை எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. அதை பேலன்ஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ட்ரேட் டீல் கம்ஃபர்டபுளாக நடந்து முடிக்க முடியும். நாங்கள் ஹாஃப் பிளேயர்ஸு கொடுக்குறோம், இல்லைனா ஹாஃப் ஆல் கேஷ் டீலாக முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் முடியாது கைஸ். ஸோ இன்னுமே சிஎஸ்கேக்கு சஞ்சு சாம்சன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷனில் வர்றதுக்கான சான்சஸ் தான் இங்கேருந்து அதிகமாக இருக்குது. பட் ட்ரேட் நடந்து முடிக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டவுட்டாக தான் கேஸ் இருக்குது. அண்ட் கேஸ், நம்மளோட சிஎஸ்கேமே கொஞ்சம் எஃபர்ட்ஸை போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. லைக் ரச்சின் ரவீந்திரா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சஞ்சு சாம்சனுக்காக. ஓகே, சஞ்சு சாம்சன் தான் ட்ரேட் ஆகல கைஸ். இங்கே இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டானோவன் ஃபெரேராவுமே சிஎஸ்கேக்கு ட்ரேட் ஆகிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. பிகாஸ் ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸ் போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரை டானோவன் ஃபெரேரா வச்சு தான் கண்டிப்பாக டிசி ரிப்ளேஸ் பண்ணுவாங்க. அண்ட் லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்ட் டெல்லிக்கு இது தான் இருக்க போகுது கைஸ். அப்படின்னு சொல்லும்போது டானோவன் ஃபெரேரா டு சிஎஸ்கே ட்ரேடுமே ரொம்ப இம்பாசிபிள். சஞ்சு சாம்சனும் இம்பாசிபிள். அண்ட் அட்லீஸ்ட் கேஎல் ராகுலாரும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேஎல் ராகுல கேகேஆர் தான் ட்ரேட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களாமா. ஸோ கேஎல் ராகுல் ட்ரேடுமே இம்பாசிபிளாக தான் இருக்குது கைஸ். ஸோ எல்லா பிளேயர்ஸுமே போயிட்டாங்க. லாஸ்ட்டாக சிஎஸ்கேக்கு இருக்கிறது கேமரன் கிரீன் தான். கேமரன் கிரீனுமே விட்டு வைக்கல. எஸ் கைஸ், கேகேஆர் ஆல் அவுட் கேமரன் கிரீனுக்கு 22 crores 25 crores கிட்ட எடுத்துன்னு போக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் இருந்தாலும் ஓகே தான் கைஸ். நம்மக்கிட்ட ஆல்ரெடி பிரேவிஸ் இருக்கார், ருத்து இருக்கார், தலா, ஜட்டு, ஆயுஷ், உர்வில் அப்படின்னு சொல்லி தரமான லைனப் இருக்குது. இவங்களால வரலனாலுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கெல்லாம் இவங்களெல்லாம் ரொம்ப நீட் ஒன்றும் தேவை இல்லை.
அண்ட் ஆப்வியஸாக மார்க்கஸ் டோனிஸ் வராரு. ஸோ அவர் எடுத்து போட்டால் நம்ம டீம் அன்பீட்டபுளாக மாறிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சஞ்சு சாம்சன் ட்ரேட் பற்றி? அதை மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஸோ ஓகே கைஸ், இப்போ சிஎஸ்கேவோட அடுத்த பிளான் எதுவாக இருக்க போகுது? சஞ்சு சாம்சனும் சிஎஸ்கேக்கு கிடைக்கல, டானோவன் ஃபெரரும் சிஎஸ்கே கிடைக்கல, கேமரன் கிரீனும் சிஎஸ்கே கிடைக்கல, கேஎல் ராகுலும் சிஎஸ்கே கிடைக்கல. சிஎஸ்கே அடுத்து என்ன பண்ண போகிறாங்க? பிகாஸ் இவங்களால கண்டிப்பாக சிஎஸ்கே டார்கெட் லிஸ்ட்டில் இருந்திருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பிகாஸ் இவங்களாம் ஸ்டார் பிளேயர்ஸ், இந்த ஸ்டார் பிளேயர்ஸ் சிஎஸ்கேக்கு தேவைப்பட்டுன்னு இருந்தாங்க. பட் இப்போது இவங்கெல்லாம் சிஎஸ்கே கொடுத்ததுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சிஎஸ்கே அடுத்த பிளான் என்ன பண்ண போகிறாங்க? ஸோ இதை பற்றி நம்ம இப்போது ஒன் பை ஒன்னாக பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டாக நம்ம கேமரன் கிரீன் சிஎஸ்கேக்கு கிடைக்கல அப்படின்னா சிஎஸ்கேயோட பிளான் பி எதுவாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கைஸ் ஸ்ட்ரைட்டாகவே ஒரு இந்தியன் ஆப்ஷனாக சிஎஸ்கே தேடுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஃபாரின் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எஸ், மார்க்கஸ் டோனிஸ் இருக்கார். மார்க்கஸ் டோனிஸ் வில் பி த லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். லைக் சிஎஸ்கேக்கு கேமரன் கிரீன் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கஸ் டோனிஸ் பக்கம் சிஎஸ்கே போகிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இவ்வளோலாம் பிளேயர்ஸை விட்டு சிஎஸ்கே மார்க்கஸ் டோனிஸும் விடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்பாதீங்க கைஸ். கண்டிப்பாக சிஎஸ்கே மார்க்கஸ் டோனிஸ்க்கு ஆல் அவுட் போயிடுவாங்க இன்கேஸ் எந்த ஒரு பிளேயருமே கிடைக்கல அப்படின்னா. பிகாஸ் நம்மளுக்குமே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார் பிளேயர் தேவைப்படுறாங்க. ஸோ மார்க்கஸ் டோனிஸ் சிஎஸ்கேயோட பிளான் பியாக இருப்பார் கேமரன் கிரீன் கிடைக்கல அப்படின்னா. அண்ட் அதே மாதிரி ஒரு மார்க்கஸ் டோனிஸும் கிடைக்கல அப்படின்னா சிஎஸ்கேயோட பிளான் சியாக கூட வெங்கடேஷ் ஐயர் இருக்கிறதுனால சான்சஸ் இருக்குது கைஸ். கேமரன் கிரீனோடைய இந்தியன் லைக் டு லைக் ரிப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் தான். அண்ட் வெங்கடேஷ் ஐயர் 5 to 6 crores உள்ள சிஎஸ்கே கிடைச்சார் அப்படின்னா ஒரு நல்ல பை அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சிஎஸ்கேக்கு ஒரு ஸ்டீல் தான் கைஸ் அது. அண்ட் வெங்கடேஷ் ஐயரை சிஎஸ்கே கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் வெங்கடேஷ் ஐயர் ஆஸ் அ ஃபினிஷர் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்தியாக்காக எப்படி விளையாடிருப்பார் அப்படின்னு சொல்லி. அண்ட் சிஎஸ்கேக்கு அந்த ரோல் ஓப்பனாக தான் இருக்குது. அண்ட் வெங்கடேஷ் ஐயரை வச்சு சிஎஸ்கே அந்த ரோலை ஃபுல் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது கைஸ். அண்ட் அடுத்தது த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே நடக்கல அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு பெட்டர் ஆப்ஷன் சிஎஸ்கேக்கு அந்த ஆப்ஷன் தான் பெஸ்ட்டாக தெரியும். அந்த ஆப்ஷன் இருக்குது கைஸ். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஷான் கிஷான் இன் ஐபிஎல் 2026 ஆப்ஷன் இஸ் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக வந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படி கன்ஃபார்மாக இஷான் கிஷன் வரார் அப்படின்னா சிஎஸ்கே வில் டெஃபினெட்லி கோ ஃபார் இஷான் கிஷான் தான் கைஸ். பிகாஸ் சிஎஸ்கே ஒரு கீப்பரை தேடிட்டு இருக்காங்க. இப்போ கூட டீமில் ப்ளே பண்ண வைக்க முடியல அந்த கீப்பர்னாலுமே கண்டிப்பாக நம்மளுக்கு அடுத்தடுத்த வருஷத்தில் கண்டிப்பாக அந்த கீப்பர் வேணே ஆகணும். ஸோ அதனால இஷான் கிஷான் தான் பெஸ்ட் ஆப்ஷன். பிகாஸ் கைஸ் தலை தோனி கண்டிப்பாக பாஸ்ட் இயர்ஸில் ரிட்டையர் ஆக போகிறாரு. ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு கீப்பர் கண்டிப்பாக தேவை. எஸ், உர்வில் பட்டேல் இருக்கார். இருந்தாலும் சிஎஸ்கே ஒரு ஸ்டார் கீப்பருக்கு போக போகிறாங்க. ஸோ இஷான் கிஷான் வில் பி த ஸ்ட்ரைட் ஆப்ஷன் தான் இருக்க தான் போகிறாரு கைஸ். ஸோ சஞ்சு சாம்சன் இல்லைனாலுமே அண்ட் வருத்தப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை கைஸ். இஷான் கிஷன் தான் செம்மையான ஆப்ஷன். சிஎஸ்கேக்கு இஷான் கிஷன் தான் ரொம்ப தேவைப்படுறாரு சஞ்சுவோடைய. ஒரு அக்ரெசிவ் பேட்டர் ஆயுஷ் மாத்திரை கூட சேர்ந்து ஓப்பன் பண்ணால் தரமாக இருக்கும். ஸோ இஷான் கிஷன் சஞ்சுவோடைய பிளான் பியை சஞ்சு கிடைக்கணும் அப்படின்னா பிளான் பியை சிஎஸ்கேக்கு இருப்பார் கைஸ். ஸோ அடுத்ததாக டானோவன் ஃபெரேரா கிடைக்கல. இதாக கைஸ் மெயின் பிரச்சனை சிஎஸ்கேக்கு. டானோவன் ஃபெரேரா கிடைக்கல அப்படின்னா சிஎஸ்கேவோட அடுத்த பிளான் எதுவாக இருக்க போகுது? எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லை கைஸ். லைக் லியாம் லிவிங்ஸ்டன் இருக்காரு, கிளென் மேக்ஸ்வெல் இருக்கிறாரு, மைக்கேல் பிரேஸ்வெல் இருக்காரு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன் இருந்தாலுமே நம்ம ஒரு ஆப்ஷன் பற்றி பேச போகிறோம். எஸ் கைஸ், இட்ஸ் நன் அதர் தென் லியாம் லிவிங்ஸ்டன். கரெக்டான சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட் எடுக்கணும் ஃபெரேரா கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக லியாம் லிவிங்ஸ்டன் இருப்பார். அண்ட் ரீசெண்டாக ஃபார்முலையில் லியாம் லிவிங்ஸ்டன் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு சீப்பர் ரேட்டில் லியாம் லிவிங்ஸ்டன் கிடைச்சிடுவார். அண்ட் லியாம் லிவிங்ஸ்டன் தவிர்த்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லராக கூட ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம் கைஸ். பட் சிஎஸ்கே கன்சிடர் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி தான் மெயின் கொஸ்டின் மார்க். ஏஜ் ஃபேக்டர் தான் கைஸ் இதுக்கு மெயின் கொஸ்டின் மார்க்கு. பட் இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2027 எப்படி இருந்தாலும் மெகா ஆப்ஷன் வரப்போகுது. ஸோ அப்போ வரைக்குமே நம்ம கண்டிப்பாக மில்லரை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மில்லரை கழட்டி விட்டுடலாம். அண்ட் மில்லர் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் நம்ம டீமில் கண்டிப்பாக யூஸ் ஆவார். அண்ட் மில்லருமே ஒன் ஆஃப் த ஆப்ஷன்ஸாக இருப்பார். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கேயோட பிளான் பி பிளேயர்ஸாக யாராவது இருக்க போகிறாங்க? சஞ்சு கிடைக்கல அப்படின்னா யார்? கேமரன் கிரீன் கிடைக்கல அப்படின்னா யார்? டானோவன் ஃபெரேரா கிடைக்க போகிறது இல்லை. அதுக்கெல்லாம் யார் ரிப்ளேஸ்மெண்ட் இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் சொல்லியிருப்பாங்க கைஸ். ஓகே கைஸ், இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.